வணக்கம் நண்பர்களே! சாஜி ஹெல்த் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பலர் தினசரி சந்திக்கும் பிரச்சனைகளில் ஒன்றான மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இத பத்தி தான் பார்க்க போறோம். சிலர் இதை சாதாரண பிரச்சனையாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் நீண்ட நாட்கள் மலச்சிக்கல் இருந்தால், அது வாழ்க்கையின் தரத்தையும், உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மலச்சிக்கல் அப்படின்னா என்ன? மலச்சிக்கல் ஏன் வருகிறது? மலச்சிக்கலுக்கான அறிகுறிகள் என்னென்ன? யாருக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்தும்? சிகிச்சை மற்றும் உணவு முறைகள், தடுக்கும் வழிமுறைகள். இதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முழுமையாக வீடியோவ பாருங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு மலச்சிக்கல் அப்படின்னா என்ன? வாரத்திற்கு 3 முறைக்கும் குறைவாக மலம் கழித்தல் அல்லது மலம் கழிக்கும்போது அதிகமாக சிரமம் ஏற்படல், வலி அதிகமாக இருத்தல், கடினமான மலம் இருந்தால் அதை தான் நம்ம மலச்சிக்கல் என அழைக்கிறோம். இந்த மலச்சிக்கல் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்ச்சத்து குறைவான உணவு. நம்ம தினமும் எடுக்கிற உணவுல நார்ச்சத்து குறைவா இருந்துன்னா, இந்த மலச்சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டுகள எடுக்கிறோம். ஸோ நம்ம ஃபைபர் கன்டென்ட்ன்னு உள்ள அதாவது ஃபைபர்னா நார்ச்சத்து. இந்த குறைவான உணவுகளை எடுக்கும்போது, இந்த மலச்சிக்கல் அதிகமான மக்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணீர் குறைவாக குடிப்பது. ஒரு நாள் நமக்குன்னு இவ்வளவு தண்ணீர் குடிக்கணும்னு ஒரு அளவு இருக்கு. இந்த அளவை விட கம்மியா குடித்தாலும் இந்த மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடற்பயிற்சி இல்லாமை, மலக்கழிவு உணர்வை தடுத்தல், இது போன்ற பிரச்சனைனால மலச்சிக்கல் ஏற்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம். மன அழுத்தம் இருந்தாலும் உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கு. சில பார்த்தீங்க அப்படின்னா, அயர்ன் டேப்லெட்ஸு, சில வலி நிவாரணிகள் போன்ற மருந்துகளை எடுப்பதனாலயும் இந்த மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இது கம்மியா இருக்கும். ஸோ அயர்ன் டேப்லெட்ஸ் அதாவது இரும்பு சத்து நிறைந்த மாத்திரைகள் குடுப்பாங்க. அது குடுக்கும்போது இந்த மலச்சிக்கல் ஏற்படுது. சில வலி நிவாரணிகளாலும் மலச்சிக்கல் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் முக்கியமான அறிகுறிகள். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மலம் கழிக்க இருக்கும்போது பயங்கரமாக சிரமமாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடினமான மலம். அதாவது நம்ம மலம் கழிக்கும்போது ரொம்ப ஹார்டா இருக்கும் மலம் கழிக்கும்போது. அப்படி இருந்தாலும் இது ஒரு முக்கியமான அறிகுறி. அப்புறம் சிலவங்களுக்கு வயிறு உப்பிசமா இருக்கும். சிலவங்களுக்கு நல்ல வயித்த வலியா இருக்கும். அப்புறம் சிலவங்களுக்கு அ ஃபர்ஸ்ட்டு மலம் கழிப்பது போல இருக்கும். அடுத்து மலம் வராத மாரி இருக்கும். இந்த மாரி உணர்வு இருந்தாலும் அது முக்கியமான அறிகுறியாக இருக்கலாம். அப்புறம் பசியே இருக்காது. நமக்கு மலம் கழித்ததுனே பசின்னு உள்ளதே வரும். ஸோ இந்த மாரி இருக்கவங்களுக்கும் இந்த கான்ஸ்டிபேஷன் ஏற்படுறதுக்கான முக்கிய அறிகுறிகளாக இருக்கலாம். இது யாருக்கு அதிகமான ஆபத்து அப்படின்னா, இந்த வயதானவர்களுக்கு இது ஆபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா வயதானவர்களுக்கு அதிகமான சிலவங்க மருந்து மாத்திரைகள் எடுப்பாங்க. அப்புறம் அ ஃபோ உணவுகள் கரெக்ட்டா எடுக்கிறதில்ல. இது மாரி பிரச்சனைகள் இருந்தா, இது அதிக ஆபத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கர்ப்பிணிகள். கர்ப்பிணிகளுக்கு கர்ப்ப கர்ப்ப காலத்தில இந்த கான்ஸ்டிபேஷன் ஒரு பொதுவான அ அ நோய் ஒரு பொதுவான இதுவாட்டு இருக்குது. அப்புறம் நெறைய குறைவாக தண்ணீர் குடிப்பவங்க. சிலவங்க தண்ணியே குடிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரும். உடற்பயிற்சி செய்யாதவர்களுக்கு, அதாவது நேரமா சொன்ன மாரி நார்ச்சத்து அதிகமான உணவுகள் எடுக்காததுக்கு, அதுக்கு எல்லாமே அப்படி இருப்பவங்களுக்கு இந்த ஆபத்து. அப்ப நம்ம உணவுல எடுக்கும்போது நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகள் எடுத்தா, நமக்கு மலம் கழிப்பதற்கு கொஞ்சம் ஈஸியா, ஸ்மூத்தா இருக்கும். அப்போ கான்ஸ்டிபேஷன் அதிகமா ஏற்பட வாய்ப்பு குறைவா இருக்கும். ஸோ இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. நம்ம எப்போ மருத்துவர அணுக வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் மலச்சிக்கல் வரும். அப்படின்னா நீங்க மருத்துவர அணுகணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம மலம் கழிக்கும்போது, ஆ நம்ம மலத்தில ரத்தம் அதிகமா வெளியேறும். அப்ப அப்படி இருந்தா கூட நீங்க மருத்துவர அணுகுவது ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிலவங்களுக்கு காரணமே இருக்காது. ஆனா உடல் எடை குறைஞ்சுட்டே இருக்கும்.
ஸோ அவங்களுக்கும் மருத்துவரை அணுகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடுமையான வயிற்று வலி உள்ளவங்க, பல வாரங்களாக நீடிக்கும் மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கும் நீங்க போய் மருத்துவரை அணுகணும். ஏன்னா சிலவங்களுக்கு திடீர்னு தான் மலச்சிக்கல் வரும். சிலவங்க மலச்சிக்கல் இருக்கும். அவங்களோட ரத்தத்தில மலத்தோட ரத்தமும் போகும். அப்படி இருக்கும்போது உடல் எடையும் குறைஞ்சதா இருக்கும். அப்புறம் கடுமையான வயிற்று வலி இருக்கும். அப்புறம் பல வாரங்களாக இது நீடிக்கும். இதெல்லாம் இருந்தா நீங்க மருத்துவர கண்டிப்பாக அணுக வேண்டும். அப்புறம் இதுக்குன்னு சில பரிசோதனைகள், அதாவது இப்ப இந்த அறிகுறிகள் இருக்கு. மருத்துவர பார்க்கும்போது மருத்துவர் சில பரிசோதனைகள் உங்களுக்கு ஆ பரிந்துரைப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா, மருத்துவ வரலாறு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆ அப்புறம் நீங்க அந்த உங்க மருந்துகள் என்னென்ன எடுக்கிறீங்கன்னு உள்ள வரலாற பத்தி தான். அப்புறம் உடல் பரிசோதனை, உங்களோட பா பாடி கண்டிஷன் என்ன இருக்கு அப்படின்னு உள்ளத பரிசோதனை செய்வாங்க. அப்புறம் பிளட் டெஸ்ட் வழியா பார்க்குறாங்க. அப்புறம் சிலவங்களுக்கு வந்து ஒரு ப்ளீடிங் அந்த மாரி, அதாவது ரத்தம் இருக்குன்னு சொன்னால அப்படி இருந்து அப்படின்னா கொலோனோஸ்கோபி வந்து தேவைப்படலாம். ஸோ அவங்க வந்து மருத்துவர் பாருங்க. அப்புறம் இமேஜிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து இருக்கு. அந்த மாரியெல்லாம் இருந்தாலும் நீங்க இந்த இந்த இவ்வளோ பரிசோதனைகளும் செய்வாங்க. அப்புறம் இதுக்குன்னு சில சிகிச்சை முறைகள் இருக்கு. அதாவது இத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மலச்சிக்கல்லேருந்து விடுபடுறதுக்கான நெறைய ஆ வாய்ப்புகள் இருக்கு. அதாவது வாழ்க்கை முறை மாற்றங்கள், அதிகமா தண்ணீர் குடிக்கிறது, உடற்பயிற்சி, டெய்லி உடற்பயிற்சி செய்வது, அப்புறம் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மருந்துகள் சிலவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா, லாக்ஸேட்டிவ்ஸ் குடுப்பாங்க. ஸ்டூல் ஸ்டாஃப்னஸ்ன்னு சில மருந்துகள மருத்துவர் ஆலோசனைப்படி மட்டுமே பயன்படுத்தும்போது, நான் இதில ரெக்கமெண்டா குடுக்கல. உங்களுக்கு இந்த மாரி பிரச்சனைகள் இருந்தா மருத்துவர அணுகி, மருத்துவர் வந்து உங்களுக்கான அறிவுரைகளை, ஆலோசனைகளையும் கூறுவார். அதன்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்புறம் வந்து மலச்சிக்கலுக்கான நல்ல உணவுகள பார்த்தீங்க அப்படின்னா, கீரைகள் சாப்பிடலாம். அது வந்து மலச்சிக்கல உங்களுக்கு வராம தடுக்கிறதுக்கு வழிவகுக்கும். அப்புறம் ஆப்பிள் சாப்பிடலாம், பேரிக்காய் சாப்பிடலாம். அந்த வாழைப்பழம் மட்டும் கொஞ்சம் அளவோட சாப்பிடணும். சிலவங்க அது வந்து சிலவங்களுக்கு வாழைப்பழம் சாப்பிட்டா ரொம்ப லூஸ் மோஷனாட்டும் போகலாம். முழு தானியங்கள், கேரட்டு, பருப்பு வகைகள் போன்றவைகள நீங்க அதாவது உங்களோட உணவுல வந்து நார்ச்சத்து உணவுகளா எடுக்கணும். அந்த மாரி எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மலச்சிக்கலுக்கான நல்ல உணவு முறைகளாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தடுக்க வேண்டியது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ட நீங்க அறவே தடுத்துறணும். அப்புறம் டீப் ஃப்ரை ஃபுட்டு, அதிகமா சீஸு, அதிக ப்ராசஸ்டு ஃபுட்டு, அப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே வந்தா, இதெல்லாம் நீங்க தவிர்த்துக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் உங்களோட மலச்சிக்கல கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகள நான் இப்ப சொல்றேன். தினமும் ஒரு நேரத்தில கழிப்பறைக்கு செல்லுங்க. ஒரே ஒரே நேரத்தில் கழிப்பறை செல்லுங்க. அப்புறம் வந்து காலை எழுந்தவுடன் தண்ணீர் குடியுங்க. அப்புறம் நடைப்பயிற்சி செய்யுங்க. மலம் கழிக்கும் உணர்வை தடுக்காதீர்கள். இப்ப கழிக்கும் ஃபீலிங் வந்துச்சுன்னா, மலம் கழிச்சிருங்க. அத வந்து நீங்க தடுக்காம இருக்கணும். அப்ப தடுத்தீங்கன்னா, அதுவும் ப்ராப்ளங்களாக முடியலாம். அப்புறம் வந்து சிலருக்கு என்ன தோணும் அப்டின்னா, ஆ ம் ஸ் தினமும் மலம் கழிக்க விழுந்து அது ஒரு நோய் அப்டின்னு தோணும். அப்படியெல்லாம் இல்ல. ஒவ்வொருவருக்கும் இயல்பான முறை வேறுபடும். ஸோ, அதெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. ஆ மலச்சிக்கல் வந்து சாதாரணம் தான். சிகிச்சை தேவையில்லைன்னு சிலவங்க நினைப்பாங்க. நீண்ட காலமாட்டு உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்ததுன்னா, கண்டிப்பா சிக்கல்களை ஏற்படுத்தும். ஸோ, நீங்க ஒரு மருத்துவர்களை அணுகி, ஆ ஒரு மருத்துவ ஆலோசனை பெறுவது மிகவும் நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிலவங்களுக்கு வந்து மருந்து மட்டும் போதும் அப்படின்ட்டு ஆ தோணும். ஆனா, அப்படியெல்லாம் இல்ல. மருந்து மட்டும் தான் வேணும்னு இல்ல. உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றம் இருந்தா மாற்றத்தில ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தா இந்த மலச்சிக்கல்லாம் தவிர்க்க முடியும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட மலச்சிக்கல் அப்படி இருந்துன்னா, நீங்க கன்டினியூஸா இருக்கு அப்படின்னா, அத வந்து அலட்சியம் பார்க்காதீங்க. நீங்க வந்து ஆ மருத்துவர அணுகுங்க. நெறைய நீண்ட காலமா இருந்தீங்கன்னா, மருத்துவரை அணுகி அதுக்கேற்ற மாரி பரிசோதனைகள் செய்து, உணவு முறைகளில் மாற்றத்தை வருத்தி, உங்களுடைய ஹெல்த்தை நீங்க பாதுகாக்க வேண்டும். ஏன்னா, நம்மளோட குடல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட வாழ்க்கை முறையில. அந்த குடல் நல்லா இருந்தா மட்டும் தான், அதாவது கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கட்ஸ் எப்பவுமே நல்ல ஆரோக்கியமா இருந்தா தான், நம்மளுக்கு நோய்கள் வந்து நம்ம இதில அண்டாம இருக்கும். ஸோ, அதனால நம்ம கட்ஸ பயன்படுத்துங்க. நெறைய வந்து தயிர் யூஸ் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணீங்கன்னா, குட் ப்ரோபயோட்டிக் கிடைக்கும். ஸோ, இது நல்ல 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 ஆ நல்ல பாக்டீரியாக்கள் நம்ம உடம்புக்குள்ள அதிகமா தேவைப்படும். இந்த உ கட உ உடல அது மாரி நீங்க வந்து ஆ நல்ல நார்ச்சத்து நிறைந்த உணவுகள சாப்பிடுங்க. அப்புறம் உங்க மருத்துவர் ஆலோசனைப்படி மருந்துகள் தேவைப்பட்டா மருந்துகள் எடுங்க. எல்லாமே எதுவுமே நம்ம வந்து அலட்சியம் செய்யாதீங்க. உங்களோட உடம்பு சில சிக்னல்கள குடுக்கும். அத நீங்க கரெக்ட்டா பார்த்து, அது என்னன்னு கண்டுபிடித்து அதுக்கேற்ற மாதிரி
மருந்துகளை எடுத்து வாழ்க்கை முறைகளை மாற்றங்களை ஏற்படுத்த மிகவும் நன்றாக இருக்கும். அப்புறம் நண்பர்களே, நம்ம நினைப்போம் மலச்சிக்கல் என்பது ஒரு பொதுவான பிரச்சனை தானே, அதனாலே அதை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் புறக்கணிக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் டெய்லி உணவில் எடுக்கணும். அப்புறம் போதுமான தண்ணீரும் குடிக்கணும். அப்புறம் தினசரி உடற்பயிற்சி செஞ்சுக்கோங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை இது பண்ணுங்க. அப்புறம் இவற்றையெல்லாம் கடைபிடித்தீங்க அப்படின்னா, பெரும்பாலானவருக்கு மலச்சிக்கலை கட்டுப்படுத்த முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மருத்துவரை அணுகுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சாஜி கருத்து தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு ஆரோக்கியமான விஷயங்களை பற்றி சொல்லித் தருவேன். செரிமானம் நன்றாக இருந்தால் தான் நம்மளோட ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். ஸோ டெய்லி நல்ல ஒரு வீடியோ வரும். ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பாருங்கள். ஒன் டே ஒன் டிசீஸ்னு ஒரு ஹெட்டிங்கில் டெய்லி ஒவ்வொரு நோய்களை பற்றி நான் போட்டிருப்பேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி. நாளை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.